சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய அன்பு மிகவும் பெரியது. அவருடைய கண்கள் பூமி முழுவதும் அங்கும் இங்குமாக ஓடி நம் சார்பாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பான கண்கள் தன் குழந்தையை பார்த்து கொண்டிருக்கும் தாயை போல அங்கும் இங்குமாக ஓடுகின்றது. அவள் சமையல் அறையில் வேலையில் இருந்தாலும் குழந்தை ஆபத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அவள் குழந்தையின் மீது தன் கண்களை வைத்திருக்கிறாள். இப்படியாக அவருடைய சித்தத்தை செய்வதன் மூலமும் நம்முடைய இருதயங்களை அவரிடம் பரிபூர்ணமாக வைத்திருக்கும் போதும் நமக்கு பல நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் கொடுத்து பல நன்மைகளை நமக்கு காட்டவும் கர்த்தருடைய கண்கள் நம் சார்பாக கிரியை செய்வதை நாம் காணலாம். நாம் மீண்டுமாக வாசிக்கின்றோம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். கண் மிகவும் நுட்பமான உறுப்பு. சரீரத்தின் எந்த பகுதியையும் நீங்கள் தொடலாம், ஆனால் கண்களை தொட்டால் என்னை தொடாதே, என்னை தொடாதே என்று எனவே தேவன் சொல்கிறார், ஒருவன் உன்னை தொட்டால் அவர் சொல்கிறார், அவனை தொடாதே, அவனை தொடாதே, அவன் என் பிள்ளை, அவன் எனக்கு சொந்தமானவன் என்று அவர் சொல்கிறார். நாம் அவருக்கு மிகவும் வெளியேற பெற்றவர்கள். எந்த மனிதனும் அல்லது சக்தியும் நமக்கு எதிராக தீங்கு செய்ய அவர் அனுமதிக்கவே மாட்டார். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 15வது வசனம். கர்த்தர் நம்மை ரட்சிக்க தன் கண்களை நம்மேல் வைத்திருக்கிறார். மேலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். கண்களால் பல காரியங்களை செய்யலாம். கர்த்தர் சொல்கிறார், என் கண்களால் நான் உன்னை வழிநடத்துவேன், நீ எங்கே போக வேண்டும், எப்போது போக வேண்டும் என்று நான் சொல்லுவேன். கர்த்தருடைய கண்கள் எல்லா ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்து நாம் அவரை தொடர்ந்து பார்க்கும்போது நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது.